சிறகடிக்க ஆசை சிறையில் அடுத்த டுடே எபிசோடில் அந்த பொண்ணோட அம்மா நேராக வந்து பார்த்திங்கன்னா மனோஜோட ஷோரூமுக்கு வராங்க. சந்தோஷ் பார்த்த உடனே நான் போயிட்டு ஆப்பிள் ஜூஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மனோஜ் இருந்துட்டு இப்போ எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வாங்க நம்ம போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே உட்காந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து கூப்பிட்றாங்க. வேண்டாம் வேண்டாம், நீங்கள் போயிட்டு முன்னாடி போங்க, நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்லிடுறாரு. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும், அதனால தான் நான் உங்களை தேடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அம்மா வந்து சொல்லிடுறாங்க. என்ன விஷயம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எங்ககிட்ட கோடிக்கணக்கான சொத்து இருக்குது, ஆனால் என் பொண்ணோட மனநிலைமை தான் எங்களால் சரிப்படுத்தவே முடியல. டாக்டர் வந்து எங்களுக்கு ஒரே ஒரு ஐடியா மட்டும்தான் கொடுத்தாங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, எல்லாமே சரியாக போயிடும்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எனக்கு இப்போ தான் புரியுது, உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போகிறீங்க, சீர்வரிசையெல்லாம் நம்மக்கிட்ட வாங்கிறதுக்காக தானே நீங்கள் வந்திருக்கீங்க, அதுக்காகலாம் நான் ஒன்றும் வரல. என் பொண்ணுக்கு நாங்கள் எத்தனையோ மாப்பிள்ளைய பார்த்துட்டோம், யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க, அதனால் என் பொண்ணுக்கு கல்யாணமே பண்ணி வைக்க முடியல. ஆனால் இப்போ எல்லாம் எங்கள் பொண்ணு உங்களை பற்றி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கா, வாயை திறந்தா உங்களை பற்றி மட்டும்தான் பேசுகிறா. அப்போவே எங்களுக்கு தெரிஞ்சிருது, நீங்கள் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும், என்னுடைய எல்லா சொத்தையும் உங்கள் காலடியில் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் கொட்டுறோம், என் பொண்ணை மட்டும் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே உங்களுக்கு கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் எல்லாம் ஆக போகுதுன்னு நான் கேள்விப்பட்டேன். உங்களுக்கு 2 தம்பிங்க இருக்காங்க, ஒருத்தர் ட்ராவல்ஸை வச்சு ஓட்டிகிட்ருக்காரு, அவங்களோட ஒய்ஃபு பூ வித்துட்ருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் இங்கே இன்னொரு தம்பி ஒய்ஃபோட ரெஸ்டாரண்ட்டில் ஷிஃபாக வேலை பார்த்துட்ருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களா? இன்னும் நிறையவே தெரிஞ்சு வச்சுருக்கேன், ஆனால் நீங்கள் என் பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம சந்தோஷ் வந்துடுறாங்க. அந்த கிளாஸை கொஞ்சம் கொடுமான்னு சொல்லிட்டு அவங்க கிட்டேருந்து வாங்கிட்டு நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சமையரை வர சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அவரும் ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தான் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனோஜ் இருக்காங்க. அப்போ சிந்தாமணியும் ஆட்கள் வந்த உடனே மனோஜை பார்த்துட்டு நீ தானே முத்துன்னு சொல்லிட்டு போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. நான் முத்து இல்லை, என் பேர் மனோஜ் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் சத்தம் கேட்டு விஜயா எல்லாருமே ஓடி வந்துடுறாங்க. யாரா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கேட்கவும், நீ தானே முத்து? ஆமாம் நான் தான் முத்து, இவனை போட்டு அடிங்கடான்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட வந்து பிரச்சனையை பண்ணுறாங்க. யார் நீங்கள், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம சிந்தாமணியும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் வந்துடுறாங்க. ஓ இது எல்லாமே உங்களுடைய வேலை தானா, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மரியாதையை எங்கள் பொண்ணை எங்கிட்ட ஒப்படைச்சிரு, அவளுக்கு கல்யாணம் பண்ண நீ யார் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்தாமணி வந்து கேட்டுட்ருக்காங்க. ஆசைப்பட்ட 2 பேத்தையும் சேர்த்து வச்சுட்ருக்கேன், நீங்கள் பண்ண காரியத்தை நான் பண்ணலான் இருக்கேன், அதை விட்டு இப்படி ஆடியால கூட்டிகிட்டு வந்து மிரட்டிட்டு இருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் அசிங்கமாகவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனெல்லாம் பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைய நீ சரியாக தானே வளர்த்துருக்க, உன் பிள்ளைக்கு இது தேவையில்லாத வேலை, மரியாதையை என் பொண்ணை என்கிட்ட ஒப்படைக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட கேட்கவும், என் அப்பாவை பற்றி தப்பாக பேசாத, எங்கள் அப்பா தான் உங்ககிட்ட வந்து உன் பொண்ணு எப்படி இருந்தாலும் பெற்றவங்களோட ஆசீர்வாதம் வேணும், பெற்றவங்க பாவத்தை சம்மதிக்கக்கூடாதுன்னு எங்கள் அப்பா தான் உங்ககிட்ட விஷயத்த சொல்லிட்டு வர சொன்னாங்க, அவங்களால மட்டும்தான் நான் உங்ககிட்ட விஷயத்தையவே வந்து சொன்னேன், சொல்லணும்னு எந்த அவசியமும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து சொல்லிடுறாங்க. ஒன்றும் இல்லாத குடும்பத்தில் இருந்து வந்துட்டு என் வீட்டு பொண்ணு கேட்குதா, அவன் நல்லா படிச்சிருக்கான், இன்னும் நல்ல பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் அவன் பண்ணுற திறமை அவனுக்கு நிறையவே இருக்குது, தேவையில்லாமல் என் தம்பியை பற்றி தப்பாக பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏப்பா மீனா, உன் மேலே எனக்கு நல்ல அபிப்பிராயமே இருந்தது, நீ கடன் கேட்ட போதெல்லாம் நான் உனக்கு கடனை கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன் சார், அதே ஆஃபீஸில் தானே சத்யா வேலை பார்த்துட்டு இருந்தான், அவன் நீங்கள் இப்போ ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்கன்னா உங்ககிட்ட உங்கள் மேலே நல்ல மரியாதை இருக்குன்னா அதுக்கு காரணமே சத்யா மட்டும்தான், அப்படிப்பட்ட பையனை நம்பி உங்கள் பொண்ணை கொடுக்குறதுல உங்களுக்கெல்லாம் என்ன தான் பிரச்சனை, சத்யா ஒன்றும் லவ் பண்ணுறதா சொல்லலையே, உங்கள் பொண்ணு தானே முதல்ல ப்ரப்போஸ் பண்ணாங்க, அவள் ஏதோ வயசு கொள்ளாரில் அப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கா, நீங்களும் சப்போர்ட் பண்ணிவிட்டு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா, எப்படி இந்த கல்யாணம் நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. சத்யாவும் நம்ம ரேகாவும் மேஜர் அவங்க என்ன முடிவு எடுத்தாலையும் அவங்க பக்கம் தான் தீர்ப்பு, உங்கள் பக்கம் கிடையாது, மரியாதையாக விளங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக ஊர்க்காரங்க எல்லாருமே பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அண்ணாமலையோட வீட்டுக்கு வந்துடுறாங்க.
யாரு சார் இவங்க எல்லாரும்? வீட்டு முன்னாடி ஒரே சத்தமா இருந்துச்சு. நீங்க எவ்ளோ நல்ல மனுஷன். உங்க வீட்டுக்குள்ள இப்படி ஒரு சத்தமா நெனச்சுட்டு தான் நாங்க இங்க வந்தோம். யார் இவங்கலாம்? உடனடியா நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மீனாவோட தம்பி வந்து இவங்க வீட்டு பொண்ண லவ் பண்ணுறான். அவங்களுக்கு இப்ப கல்யாணமா பேசி முடிவு பண்ணியிருக்கோம். அது வேண்டான்னு சொல்றதுக்காக தான் இவங்க இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க." அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. அவங்க 2 பேரும் மேஜர். அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இங்க நின்னு பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, சிந்தாமணியும் அதே மாதிரி அவங்களுடைய ஹஸ்பண்ட், அவங்க ஆட்கள் எல்லாருமே அங்கருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.